அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, சித்திரை மாசத்துல குழந்தை பிறந்தா தந்தைக்கு ஆகாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டிருப்போம். அதாவது தமிழ் மாசத்துல மட்டும் ஒரு சில மாசத்துல குழந்தை பிறந்தா கண்டிப்பா குடும்பத்துல கஷ்டம் வரும். இது போல இந்த மாதத்துல பிறந்தால் கண்டிப்பா கோடீஸ்வரர் ஆவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில சித்திரை மாசத்துல மட்டும் குழந்தை பிறக்கக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்றாங்க? அதாவது குழந்தை பிறந்தா அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்? சித்திரை மாசத்துல பிறந்தவர்களுடைய குண அதிசயம் எப்படி இருக்கும்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஒரு பதிவிலேயே சொல்லியிருக்கின்றேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவங்க எல்லாம் எந்த மாதத்துல பிறந்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அல்லது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சித்திரை மாசத்துல பிறந்தவர்களின் குணாவசியங்களும் இந்த வீடியோவுல சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களில் அ ஒத்து போகுதா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் இந்த வீடியோவை பத்தி கருத்து தெரிஞ்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை நாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளியில வரணும் எனக்கு தெரியலைங்க அப்படிங்கிறீங்களா? ஸோ எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குங்க. ஆனா அந்த கஷ்டத்திற்கு சரியான பரிகாரமும் சரியான நேரத்துல நாம் எப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்யணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஆன்மீகத்தின்படியே ஒரு குழந்தை சித்திரை மாதத்துல பிறக்குது அப்படின்னா அது எல்லா விதத்திலுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாசத்துல சூரிய பகவான் மேச ராசியில் உச்சத்துல பிரதிக்ஷம் செய்யறாரு. அந்த சமயத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லா விதத்திலும் உச்சத்தில் இருக்குமாம். செல்வாக்கு, அதிர்ஷ்டம், கல்வி, செல்வம், வீரம் இது எல்லாத்திலேயும் குழந்தை ரொம்பவுமே சிறப்பாக விளங்குமாம். அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. இது மட்டும் இல்லாமல் இதிகாச நாயகனான ஸ்ரீராமன் தன்னுடைய தம்பிகளான லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் நால்வருடன் சித்திரை மாசத்துல தான் பிறந்தார்களாமா. அவங்க கல்வி, செல்வம், வீரம், அழகு, ஆற்றல், அறிவு அப்படின்னு எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்கினார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோல ஸ்ரீ ராமானுஜரும் சித்திரை மாதத்தில் தான் பிறந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் சித்திரையில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் நியாயம் தர்மம் எதுவாக இருந்தாலும் அதுதான் சரி அப்படின்னு அவங்க நின்று பேசுவாங்க. தவறு அப்படின்னு வரக்கூடிய அந்த நேரத்துல அவங்க தவறுக்கு துணை போக மாட்டாங்க. மேலும் குழந்தை பெண்ணாக இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. சித்திரை மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தை ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் பெண் என்பவள் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற நிறைய கட்டுப்பாடுகள் வச்சிருந்தாங்க. அதே போல சித்திரையில் பிறந்த பெண்ணை திருமணமும் செய்ய முன்வர மாட்டாங்களாம். இதனாலதான் பெண்கள் சித்திரையில் பிறக்கக்கூடாது, அதிலும் குறிப்பா குழந்தை சித்திரையில் பிறக்கக்கூடாது, அதிலும் பெண் குழந்தைகள் பிறந்தால் அது மேலும் கஷ்டம் அப்படின்னு இந்த சித்திரையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை சொல்லுவாங்களாம். உண்மையை உரக்கச் சொல்லும் ஆற்றல் உடையவளா பெண் குழந்தைகள் இருப்பாங்களாம். ஸோ இந்த மாதத்துல பிறந்த பெண் குழந்தைகள் புகுந்த வீட்டுக்கு ஏற்ப உடையதாக இருக்காது அப்படின்னு இதனால தான் நினைத்திருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பா சித்திரையில் பிறந்த குழந்தைகள் உண்மையை உரக்கச் சொல்லி தைரியசாலியாக இருக்கக்கூடிய பெண்களாக தான் இருப்பாங்களாம். சித்திரையில குழந்தை பிறந்தா அது குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்றது உண்மையே கிடையாதுங்க. இதுல பின்னாடி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே சித்திரையில ஏன் குழந்தை பிறக்கக்கூடாது அப்படின்னு கேட்கறதுக்கு நிறைய பதில்கள் சொல்றாங்க. அதாவது உண்மையாகவே சித்திரையில கடுமையான வெயில் காலம், அக்னி நட்சத்திரம் வரக்கூடிய காலம். இந்த நேரத்துல பிரசவித்து பெற்று எடுக்கக்கூடிய தாய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அதோடு குழந்தைக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால பூமிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய அந்த உயிர் வந்ததும் ரொம்பவும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் இந்த சித்திரையில குழந்தை பிறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. இதனாலதான் நம் முன்னோர்கள் அப்படி சொல்லி வைத்திருக்காங்க. இந்த காலத்துல நாம இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய விஷயங்கள் எல்லாம் மாறி இருக்கு. அதனால இது எல்லாம் பெரியதாக எடுத்துக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்ட குணத்திலும் வீரத்திலும் அழகிலும் திறமையிலும் சிறந்தவர்களாக இந்த குழந்தைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லதுனால கண்டிப்பா சித்திரையில குழந்தை பிறப்பது நல்லதுதான்.
இந்த பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று மனதார என் குழந்தையை தத்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முருகன் கிட்ட வழிபட்டு விட்டு வந்தீங்கன்னா, குழந்தைக்கு வரக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாமே நீயே பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த குழந்தை செல்வ செழிப்போடு இருக்கும். அப்படின்னு நேருல போய் திருச்செந்தூர் முருகன பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க, செவ்வாய்க்கிழமையில வீட்டிலேயே முருகனுடைய படத்தின் முன் நின்று வேண்டிக் கொண்டால் மிகவும் நல்லது. பிறகு அந்த குழந்தைக்கு திருமண காலம் வரும்போது, முருகனிடமிருந்து குழந்தையை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, திருமணம் செய்து வைக்கலாம். இதுவும் ஒரு பரிகாரமா கடைபிடிச்சுட்டு வந்திருக்காங்க. சித்திரையில் குழந்தை பிறந்தா மட்டும்தான் பிரச்சனை வருமா? எல்லா மாசத்துல பிறந்தா எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யுது. இதுல இந்த மாசத்துல, அந்த மாசத்துல அப்படின்னு எல்லாம் கிடையாது. குறிப்பிட்ட தெய்வீக அவதாரங்கள் பல சித்திரை மாசத்துல பிறந்திருக்கிறாங்க. அதே போல பெரிய விஷயங்கள் இந்த சித்திரை மாசத்துல தான் நடந்திருக்குது. சித்திரை அப்பன் திருவினை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியும் உண்டு. அதனால பயந்து தகப்பனை காப்பாற்றி சித்திரையில் பிறந்த குழந்தைகளை தத்து கொடுக்கும் பழக்கம் தமிழகத்துல இன்னும் நிறைய பேர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆடி மாதத்துல தம்பதிகள் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா சித்திரை மாசத்துல குழந்தை பிறக்கும். இதனாலதான் ஆடி மாசத்துல பிரித்து வைக்கிறாங்க. சித்திரை மாதத்துல கோடை வெயில் சுட்டெரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்றனாலதான் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திருக்கிறாங்க. குறிப்பா இந்த சித்திரை நட்சத்திரத்தை இந்த குழந்தைகள் பிறக்கும் போதே அவங்க ஆஹ் தாங்கிக்க முடியாது அப்படின்னும், அதே போல சித்திரை நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் அப்பன் ஓட்டாண்டி தெருவில் நிற்பான் என்று சொல்லி மக்களை ஏமாத்தி இப்படி சொல்லியிருக்கிறாங்க. இதே போல சித்திரை மாதத்துல பிறக்கும் குழந்தை அவதிப்படும் என்ற காரணத்திற்காகவே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பழமொழியை சொல்லி இருக்கிறாங்க. அந்த வகையில இந்த பழமொழிகள் கருத்து இது எல்லாமே முழுமையான ஆதாரம் கிடையாது அப்படின்னும் சித்திரை அப்பன் தெருவிலே அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழியும் உண்டு. அதனால தகப்பனை காப்பாற்ற சித்திரையில பிறக்கும் குழந்தையை தத்து கொடுக்கும் பழக்கமும் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். குறிப்பிட்டு இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொதுவாகவே குணம் பார்த்தீங்கன்னா அழகிய தோற்றம், அன்போடு பழகும் தன்மை, பேச்சு திறமை, ஆடம்பரத்துல பிரியம், தற்புகழ்ச்சியில ஆர்வம், பொருட்களில் பற்று இது எல்லாமே இருக்குமாம். மேலும் அந்த சித்திர ராசிக்கு அதிபதி சூரியன் அப்படிங்கிறதுனால சிறந்த கல்வி, அறிவு, கடமை, திறமை, கடமை உணர்வு, கடும் உழைப்பு இது எல்லாமே இவர்களுடைய இயல்புகளாம். துணிச்சல் மிகுந்தவர், முடிவெடுப்பதுல குழப்பம் உடையவர், மற்றவர்களின் வழிகாட்டுதல் இருந்தால் இவங்க கண்டிப்பா ஜெயித்து வருவாங்க. அதே போல இதனுடைய 2ஆம் பாதம், இதனுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா புதன். தெய்வ பக்தி, நல்லொழுக்கம், நீதி, நேர்மை உடையவர்களாக இருப்பாங்க. தன்னம்பிக்கை குறைவாக இருப்பாங்க. குழப்பமான சிந்தனையினால இவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியங்கள் தாமதமாகலாம். 3ஆம் பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி, கிரகம், சுக்கிரன். ஆசாபாசம் மிக்கவர், பிறருக்கு உதவும் சுபாவம் மிகுந்தவர்களாக இருப்பாங்க. நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யணும் அப்படிங்கிறவங்க குடும்பத்தை நேசிப்பாங்க. இது செவ்வாயினுடைய ஆட்சிக்கும் உட்பட்டதாம். 4ஆம் பாதம் இவர்கள் தைரியசாலியாகவும் நல்ல பேச்சாளர்களாகவும் திகழ்வாங்க. வெற்றி அடையக்கூடிய வெறியும் உண்டு. மேலும் தலைமை தாங்கக்கூடிய இயல்பு இவங்களுக்கு உண்டு. நன்மை தரக்கூடிய செயல்கள் அல்லது தீமை பயக்கக்கூடிய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்ட காரியத்துல பிடிவாதமாக நடத்தி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். கோபமும் ஆவேசமும் உள்ளவங்களாகவும் ஒரு சிலர் இருப்பாங்க. பொதுவாக ஒரு ஜாதகத்துல சூரியன் உச்சகட்டத்தில் இருந்தால் அந்த ஜாதகருடைய தந்தையின் சிறப்பை குறிப்பிடுகிறது. அப்படியும் ஜாதகருடைய தந்தை அரசாங்க பதவியிலோ அல்லது அரசியல் காரியங்களில் புகழ் பெற்று இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்றாலும் சூரியன் ஒரு ஜாதகத்துல எந்த பாதத்தின் அதிபதி என்பதை பொறுத்தும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுது. குறிப்பிட்டு உதாரணமா நிறைய சித்திரையில பிறந்தவங்களை பற்றி சொல்லுவாங்க. சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களும் ஆத்ம காரணமான சூரியனும் மேசத்தில் உச்சம் பெற்று நிற்பவர். அதனால இந்த ஜாதகர் பேரும் புகழும் அடைந்து மிகவும் கௌரவமாக வாழ்க்கை நடத்துவார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படி சித்திரை மாசத்துல பிறக்கிறவங்களை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கும் சித்திரையில் குழந்தை பிறந்தால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடித்ததாகவும், பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் என நம்புகிறோம். ஸோ வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.